ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அது காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு உடஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா சேர்த்து ஒரு வாட்டி கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா இது கூடவே 8 பல் அளவுக்கு பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 3 கப் அளவுக்கு கத்திரிக்காவை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து இதை மூடி போட்டு இதை கொஞ்சம் சாஃப்டாகி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதி குக்கான மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி கலந்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டால் போதும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது சுடு தண்ணி சேர்த்திங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா வெந்த காய்கறியில் நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றினா மறுத்து போன மாதிரி இருக்கும். ஸோ தண்ணி சேர்த்து கலந்து மூடி போட்டு இது ஃபுல்லாக தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகி இது குக் ஆகிற வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகி இந்த கத்திரிக்காய் கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான கத்திரிக்காய் மசாலா ரெடி. இதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லை. ரொம்ப ஈஸியான சைட் டிஷ். இது தயிர் சாதத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.